மாம்பட்டி கிராமத்தில் கல்குவாரி நடைபெறுகிறது. அது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவும் அங்கு வரக்கூடிய வனவிலங்குகளுக்கு இடையூறாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் கருத்தில் கொண்டு அதையும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். சார், இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய செயல்பாடு எப்படி? விஜய் மேட்டர் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் குறை சொல்லக்கூடாது. ஆனால் உச்ச நீதிமன்றமே அது பல கேள்விகளை கேட்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். காரணம், எல்லா மக்களுடைய கருத்தை சீர்தூக்கி பார்த்து மக்களுடைய மனநிலை என்னவோ அதை டெல்லியில் உள்ள உயர் நீதிமன்றம், இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த கருத்தை அப்படியே பிரதிபலித்திருக்கு. எப்படி நீங்கள் மதுரை உயர் நீதிமன்றம் இருக்கும்போது ஏன் நீங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனீர்கள்? அதன் பிறகு எல்லா 41 பாடியையும் நீங்கள் எல்லாம் இறந்துதான் வந்தது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். 41 பாடியையும் நீங்கள் ஒரே இடத்தில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா? 41 மேஜைகளில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீர்களா என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாகத்தான் இருக்கிறது. அதுவும் இரவு நேரங்களில் பண்ணலாமா போஸ்ட்மார்ட்டம் என்ற கேள்வியும் அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனை மேஜைகள் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நீதிபதியை நியமித்து இதை கண்காணிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு, அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அந்த சம்பவம் நடந்த அன்றே நாங்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போனோம். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் பெஞ்ச் விசாரிக்க வேண்டும், இது நீதிபதிகள் விசாரித்து சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் இபிஎஸ் உள்பட நாங்கள் அனைவருமே சொல்லியிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் உண்மையான குற்றவாளி நிச்சயமாக கண்டுபிடித்து தக்க தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இந்த கரூர் விவகாரத்துல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சவங்க எல்லாமே மிரட்டுற மாதிரி இப்போ ஒரு வீடியோ எல்லாம் வெளியில வருது. அவங்க நான் தெரியாம மனு தாக்கல் பண்ணிட்டோம்ன்றாங்க. இல்ல எங்க பேர்ல இல்லாம வேறவங்க யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டப்படுறாங்க மாதிரி சொல்றாங்க. அவங்க பாதுகாப்பு வேணும்ன்றது வீடியோ வெளியிடுறாங்க. திமுக அரசாங்கம் எப்பெல்லாம் வருதோ அது இப்போ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு கிடையாது. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து செத்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு போனாங்களா? அங்கே அவங்க போகலையே. ஆனால் 41 பேர் நசிக்க கொல்லப்பட்டார்கள். அதற்கு உடனடியாக நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் நேரடியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக புறப்பட்டு இரவோடு இரவாக அவ்வளவு இறந்த உடல்களையும் பரிசோதனை செய்து காலை 5 மணிக்கெல்லாம் அவர்கள் எரிக்கவும் புதைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கார் என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதுதான் பொருள். சார், கரூர் விஷயத்தில் விஜய் மேல சாட்டப்பட்ட குற்றங்கள் இப்ப ஆளுங்கட்சி மேல திரும்பி இருக்கிறத அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி பாருங்க? அதாவது கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா, ஆளுங்கட்சி மீது சாட்டப்பட்டிருக்கிறதா என்பது இப்பொழுது சிபிஐ விசாரித்து தக்க முடிவுகளை நிச்சயமா மத்திய தலைவர்கள் வருவார்கள். ஏதாவது ஒரு இடங்களில் இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அது மட்டும் கிட்னி திருட்டு நடந்திருக்கதா உங்களுக்கு தெரியுது, அது வரைக்கும் சந்தோஷம்.